கூட இந்த காரியத்தை ஆரம்பித்து இந்த காரியத்தை நம்ம தொடங்கினோம். ஆனால் ஆண்டவர் 21வது அதிகாரம் வரைக்கும் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. நாளைக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, 22. பாருங்க, கர்த்தர் நல்லவர். இந்த 21வது அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், நம்ம போன அதிகாரங்களில் நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம படித்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முக்கியமான காரியங்களை நம்ம பார்ப்போம். 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, அந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ ரகசிய வருகைக்கு பின்னாடி நடக்கிற அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ரகசிய வருகை, இந்த உலகத்தில் சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார், ரகசியமாக எடுத்துக்கொள்வார். திருடனை போல நான் வருகிறேன் அப்படின்னு சொன்ன தேவன் என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், மத்திய ஆகாயத்திலே இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வருவார். அப்பொழுது எக்காலம் ஊதப்படும், ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாகவும், நமக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவாங்க. எல்லாரும் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை நம்ம சந்திப்போம். அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய 2வது வருகை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது ரகசிய வருகை, 2வது பகிரங்க வருகை. அப்போ இந்த ரகசிய வருகை நடந்து முடிந்த உடன் என்னாகும் அப்படின்னு சொன்னால், 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை இந்த பூமியிலே நடக்கும். 7 வருடங்களை மாத்திரம் ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிறார். அந்த 7 வருடத்தில் எந்தெந்த காரியங்களை செய்யணுமோ, என்னென்ன பண்ணணுமோ, அவன் இந்த பூமியின் மேல் கோபம் கொண்டு அவன் இறங்குவான். அநேகரை மோசம் போக்கும்படியாய் சிறியோரை பெரியோரை எல்லா காரியங்களும் நடக்கும். அதுக்கப்புறம் தான் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம், மிருகத்தின் முத்திரையை பார்க்குறோம். இது 3 வருடங்களாக பிரிக்கப்படுகிறது. உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம். அப்போ இந்த உபத்திரவத்தின் காலத்தில் அநேகர் மறித்து போவாங்க, இரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மகா உபத்திரவத்தின் காலம். இந்த காலத்தில் தான் யூதர்களுடைய கண்கள் திறக்கப்படும். யூதர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, இஸ்ரவேல் சந்ததி. ஆண்டவர் தான் ஊழியம் செய்கிற நாட்களிலே அநேக இடங்களில் சொல்வதை பார்க்க முடியும். காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு நான் வந்தேன், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலர்கள். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த ஜனம் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் உண்டு. அதில் ஒரு கோத்திரம் தான் யூதா. ஆனால் இன்றைக்கும் பொதுவாக அவர்கள் எல்லாருமே எப்படி அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா யூதர்கள். அந்த யூதர் கூட்டத்தில் அனைத்து கோத்திரங்கள் இருக்குது. யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு கோத்திரத்தை மென்ஷன் பண்ணி, யூதா கோத்திரத்தை மென்ஷன் பண்ணி யூதர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஆனால் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள். அப்போ அவங்களுக்குள்ள கோத்திரங்கள் நிறையா இருக்குது. பார்க்குறோம் நம்ம அந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலே அந்த யூதர்களிலே சிலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு முத்திரை போடுகிறார். அவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி. அப்போ 1,44,000 பேர் தெரிந்து கொள்ளப்படுகிறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பேர் முத்திரை போடப்படுகிறாங்க. இந்த கோத்திரத்தில் இத்தனை பேர், ஆசீர் கோத்திரத்தில், ரூபன் கோத்திரத்தில், அப்படியே அவங்க அந்த லிஸ்ட்டு நம்ம பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்போ அந்த மகா உபத்திரவத்தின் காலத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள், யூதர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை ஆண்டவர் தேவனுடைய முத்திரையை அவர்கள் மேலே தரித்து ஆண்டவர் அவர்களை அந்த அந்து கிறிஸ்துவினுடைய அழிவிலே அவர்கள் நாசமாகாதபடிக்கு அவர்களை அப்படியே காப்பாற்றி வைப்பார். இந்த மாம்ச சரீரத்தோடு அவங்க இந்த உலகத்தில் தான் இருப்பாங்க. அவங்க எதுக்கு வைக்கப்படுறாங்க? 1,44,000 யூதர்கள். இவங்க ஆண்டவருடைய பகிரங்க வருகை எதிர்கொள்வாங்க. அந்த 7 வருஷம் முடிஞ்சோடனே ஆண்டவர் பகிரங்கமாக வருவார். தம்முடைய பரிசுத்தவான்களோடு அவர் குதிரைகளின் மேல் ஏறி எல்லாரும் பார்ப்பாங்க. கண்கள் யாவும் அவரை காணும், குத்தினவர்களும் காண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த 7 வருஷ பகிரங்கமான வருகை. அந்த 7 வருஷத்தின் அந்த முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா, பகிரங்க வருகை நடக்கும். பிசாசு என்ன பண்ணுவான், பிசாசு பிடிக்கப்படும், மிருகம் பிடிக்கப்படும். அந்த கள்ள தீர்க்கதரிசியே இருக்கிற அந்த ஒரு அக்கினி கடலிலே அந்த மிருகம் என்ன செய்யப்படும், தள்ளப்படும், பிடிக்கப்படும். அந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த முடிவில் என்ன நடக்கும், அர்மகெதோன் யுத்தம் நடக்கும். அந்த அர்மகெதோன் யுத்தத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அர்மகெதோன் யுத்தம் என்ன, இந்த அர்மகெதோன் யுத்தம் முடிஞ்சோன்னு என்ன நடக்கும் அப்படின்னு நேற்றைய அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 1000 வருட அரசாட்சி நடக்கும், இதே பூமியில் நடக்கும். ஆண்டவர் எருசலேமை தலைநகரமாக கொண்டு அந்த 1000 வருடம் அரசாட்சியை அவர் செய்வார். 1000 வருட அரசாட்சி. மரித்த பரிசுத்தவான்கள், கர்த்தருக்குள் எழுந்தவங்க வராங்க இல்லையா அர்மகெதோன் யுத்தத்தில். பரிசுத்தவான்கள் போராட அவரோடு கூட, பரிசுத்தவான்களோடு தானே ஆண்டவர் வராரு. அந்த பரிசுத்தவான்கள், அதே போல் இங்கே இருக்கிற இந்த 1,44,000 யூதர்கள், இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் 1000 வருட அரசாட்சிகள் நடைபெறும். ஆளுகைகளை ஆண்டவர் தருவார், ஆளுகை செய்வாங்க. ஆண்டவரே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு ராஜாவாக எருசலேமை தலைநகர்
பாலகராக கொண்டு ஆட்சி செய்வார். அதற்கு பின்னாடி ஒரு காரியம் நடக்கணும். என்ன நடக்கணும்? சில காலம் அவன் கொஞ்ச கால விடுதலையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த 20வது வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்ப்போம். அப்போ 1000 வருஷம் முடிஞ்சோடனே சாத்தான் விடுதலையாக்கப்படுகிறான். கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்படுகிறான். என்ன நடக்கும்? இந்த 1000 வருஷத்தில் என்ன நடக்கும்? இந்த முத்திரை போடப்பட்ட 1,44,000 இவர்களெல்லாம் எந்த சரீரத்தில் இருக்கிறாங்க? இந்த உலகத்தின் மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறாங்க இந்த யூதர்கள். இவங்க அப்படியே பிள்ளைகளை பழுகி பெருகி 1000 வருஷம் இல்லையா, விருட்சத்தின் நாட்களை போல ஜனங்களின் நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம பார்த்தோமானால் அந்த காரியங்கள் 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் 11வது அதிகாரத்தில் இருக்குது. நிறைய அதிகாரத்தில் இந்த காரியங்கள் இருக்குது. இப்போ விளக்கமாக அந்த காரியத்திற்குள்ளே நம்ம போகலை, அதை அப்படியே லைட்டாக டச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கடந்து செல்ல போகிறோம். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கும், என்ன நடக்கும். ஒரு சிறு பையன் ஒரு ஆடுகளை நடத்துவதை போல சிங்கத்தை நடத்துவான். சிங்கம் ஆட்டை போல் அது வைக்கோலை தின்னும். அந்த பாம்பு புற்றில் ஒரு பிள்ளை கைவிட்டால் கூட அது சேதப்படுத்தாது. என்னுடைய அந்த காரியத்தில் யாரும் சேதப்படுத்த வரல. அப்படி ஒரு லைஃப்பை நடக்கும். 1000 வருட அரசாட்சி. அதாவது ஆதியிலே ஆதாமுக்கு எந்த காரியம் கொடுக்கப்பட்டதோ, ஆதாம் அதை இழந்து போனான் இல்லையா, அவங்களுக்கு ஃப்ரூட் கனிகளை ஆண்டவர் கொடுத்தார் உணவா. அதே போல் காரியங்கள் நடக்கும். மிருகங்கள் அப்போ என்ன சாப்பிட்டது அப்படின்னு சொன்னால் அது நான்வெஜ் சாப்பிடாது. அது இது இப்போ என்னுடைய அந்த பரிசுத்த பர்வதம் எங்கும் தீட்டு செய்வார் இல்லை, சிறு பையன் நடத்துவான், வயது சென்று மரித்தவனும் வாலிபன் எனப்படுவான். நிறைய காரியங்கள் இருக்குது அந்த காரியங்கள். அப்போ 1000 வருட அரசாட்சி. இந்த அரசாட்சியில் ஜனங்கள் பழுகி பெருகி கடற்கரை மணலை போல பெருகுவாங்க. பெருகும் போது என்னாகும்? அதை கிறிஸ்துவுக்குள், அதாவது மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க, அவங்களுடைய சரீரத்தின் காரியங்கள் வேறு. ஆனால் இங்கே இந்த பூமியிலேயே ஆண்டவர் வைப்பார் இல்லையா, அந்த 7 வருடத்தின் உபத்திரவத்தின் நாட்களில் ஆண்டவருடைய தேவனுடைய முத்திரை நெற்றிலே போடப்பட்டு பிசாசினுடைய அந்த கோபாக்கினைக்கு அவங்க நீங்களாக்கி மறைத்து காப்பாற்றப்பட்ட அந்த 1,44,000 யூதர்கள் பழுகி பெருகுவாங்க இல்லையா, இவங்களா மாம்ச சரீரத்தில். அப்போ இவர்களுக்குள்ள சிலர் என்ன பண்ணுவாங்க? இந்த காரியங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சத்ரு கொஞ்ச காலம் விடுதலையாகி வரும்போது அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாதவங்க சிலர் தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இருப்பாங்க. இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறவங்க சிலர் என்ன பண்ணுவாங்க? ஒரு வேண்டா வெறுப்பாக இருக்கிற அந்த காரியங்களை இருக்கிறவங்கள பிசாசு சிலரை என்ன செய்வான்? அவன் ஆட்கொள்ளுவான், அவன் பிடிப்பான். சிலர் வஞ்சிக்கப்படுவாங்க. இந்த 1000 வருஷ அரசாட்சி முடிவில் சிலர் வஞ்சிக்கப்படுவாங்க. மாம்ச சரீரத்தில் இருக்கிற சிலர் வஞ்சிக்கப்படுவாங்க. இந்த காரியத்தில் என்ன நடக்கும்? இந்த 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் என்ன நடக்கும்? ஒரு யுத்தம் நடக்கும். கோகு மாகோகு யுத்தம் என்று அந்த யுத்தத்திற்கு பெயர். ராஜாக்களை பூமியில் இருக்கிற அந்த ராஜாக்களை கூட்டிக் கொண்டு அந்த பிசாசு என்ன செய்வான்? கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அவன் கொஞ்சம் பேரை வஞ்சித்து அவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆட்டுக்குட்டியானருக்கு விரோதமாக அந்த போர் நடக்கும், யுத்தம் நடக்கும். அதற்கு பின்னாடி தான் என்ன நடக்கும் அப்படின்னா, பரலோகத்திலே நம்ம போகிறது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முற்றிலுமாய் நரகத்திலே தள்ளுறது, அந்த காரியங்கள் நடக்கும். இதுதான் இந்த காரியங்கள் தான். இப்போ இதற்கு இடையில என்ன நடக்குது? இதற்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த யுத்தத்தின் முடிவில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேம், தன்னுடைய மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த எருசலேம் இறங்கி வரும். பரம எருசலேம், பரிசுத்த எருசலேம். ஆண்டவர் நமக்கு சொன்னார் இல்லையா, யோவான் 14, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த எருசலேமில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தியானிக்க இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நேரம் போதாதானாலும் ஆண்டவர் நமக்கு விளக்கி கொடுப்பாராக தம்முடைய வார்த்தையை. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், அந்த பரலோகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறத குறித்ததான சில காரியங்களை பார்க்கிறது. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது. பெர்மனண்ட்டாக ஆண்டவர் தாமே கண்ணீரை துடைப்பார். ஆண்டவர் தாமே அவர்களுடைய எல்லா விதமான காரியங்களை அவர் மேற்போட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமாக தேவ சமூகத்திலே இருக்கிறதான ஒரு காரியம். நிரந்தரமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம இருக்க போகிறோம். அந்த காரியங்கள் நடக்க போகிறது. இதுதான் பரம எருசலேம், கானான், சீயோன். இதை நோக்கி நம்ம போகிறோம் இல்லையா, அங்கே சீயோன் அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் மேலான ஒரு ஸ்தலம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவசன்னதியில் காணப்படுவார்கள். அப்போ நிறைய காரியங்கள் இருக்கிறது. இங்கே நமக்கு வேதத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களின் வெளிப்பாடுகளை நம்மளுக்கு பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்க விளக்கி நம்ம ஆராய்ச்சி
ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொன்னதுனால நம்ம பார்க்குறோம். ஆனால் அநேக காரியங்கள் உண்டு. அதை தான் பவுல் சொல்லுவார், என் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. அப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு மகிமேல். அதனால தான் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறீங்க, கொஞ்ச காலம் நீங்கள் துக்கங்களை அனுபவிக்கிறீங்க, பொறுத்து கொள்ளுங்க, அந்த நித்திய ஜீவனை, நித்திய மகிமை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்பேற்பட்ட ஆனந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு பாருங்க. பவுல் சொல்லுவார், மகிமையின் ரகசியம் அப்படிம்பாரு, ஆனந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய காரியம் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்காக, அற்ப சந்தோஷங்களுக்காக, சிற்றின்பங்களுக்காக, அது பேரே பாருங்க சிற்றின்பம். ஆனால் ஆண்டவருடைய காரியம் என்னது? பேரின்பம். பேரின்ப நதியினாலும் உடைய தாகத்தை தீர்க்கிறீர். அங்கே ஒரு நதி இருக்கிறது, பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர். பாருங்க 21வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாத்தையுமே புதுசாக மாற்றுறாரு. புதிதாக்குகிறேன், புதுசாக மாற்றுற தேவன். ஆண்டவரால் மட்டும்தான் பாருங்க அது முடியும். புதுசாக மாற்றுற காரியம், புது சிருஷ்டியே காரியம். நம்ம ஆண்டவருக்குள்ளே பிறந்தோன்னா நம்மளையும் புதுசாக மாற்றுறாருல்ல, நம்மளை அப்படியே புதுசாக மாற்றுறாரு. சவுலுக்கு ஆண்டவர் வேறே இருதயத்தை கொடுத்தாருன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. இப்படி வேறே இருதயத்தை கொடுக்க முடியும்? அவனுடைய இருதயமே வேற. எப்படி வேற இருதயத்தை? அவனுக்குள்ள அந்த இருதயத்திற்குள்ளே என்ன இருந்தது? ஐயோ, நான் பென்யமீன் கோத்திரத்தான், என் குடும்பம் சின்னது, கீசின் குமாரன், நான் ரொம்ப. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த காரியங்கள் நேரிட்டோன்னு, அந்த காரியங்கள் அவன் மேலே வந்தோன்னே, இவன் தான் ராஜான்னு சூஸ் பண்ணோன்னே வேறே இருதயத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இருதயத்தையே மாற்றுறார் ஆண்டவர். இன்றைக்கும் அநேக சாட்சிகளை நம்ம கேட்க முடியும். ஆண்டவர் சரீரத்தில் உறுப்புகளை புதிதாக மாற்றணும். எத்தனை சாட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட. அப்போ ஆண்டவருக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது, புதுசாக மாற்றிடுவார். எத்தனையோ உறவுகளை பாருங்கள், கசந்து போன உறவுகள், குடும்ப வாழ்க்கையில் கசந்து போய் கணவன் மனைவி பிரிகிற நிலைமைக்கு வந்துடும். சில இடத்துல கசப்பு வரும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே கசப்பு வரும். புதுசாக மாற்றிடுவார் பாருங்க. அப்பா எல்லாத்தையும் மறக்க வச்சிருவார். யோசிப்புடைய வாழ்க்கையில் சகோதரர்களால் நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு எத்தனை இருதயத்தில் எண்ணம் ஓடி இருக்கும். ஒரு 17 வயசு பையன் எத்தனை வருஷங்கள் பிரிஞ்சு, அப்பாவை பிரிஞ்சு, அன்பான அப்பாவை பிரிஞ்சு. ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஜீவ ரட்சணை செய்யும்படி தான் ஆண்டவர் அனுப்பினார். நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன முன்னாடி அனுப்புகிறார். அந்த மன்னிக்கிற இருதயம், அந்த குணாதிசயம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படர். இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நம்ம குழுவில் இருக்கிற கவிதா சிஸ்டருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதுசாக மாற்றினார். உறவுகளை புதிதாக்குவார். ஆண்டவருடைய அந்த குணாதிசயம் என்னன்னா, புதுசாக மாற்றிட்டே இருப்பார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் நான் புதுசாக மாற்றுறேன். அப்போ வானமும் பூமியும் ஒளிஞ்சிருச்சான். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பார்க்குற இந்த வானம், இந்த பூமி, 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் தான் நடக்க போகிறது. இதே பூமியில் ஆண்டவர் எருசலேமை அவர் பரிசுத்த ஸ்தானமாக வைத்து ஆட்சி செய்வார். ஆனால் ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வானமும் பூமியும் காணோம். வானமும் பூமியும் இல்லை, சமுத்திரம் இல்லை. சமுத்திரம் எதுக்கு? சமுத்திரம் இந்த உலகத்துக்கு வேணும்னு ஆண்டவர் உருவாக்குறாரு. சமுத்திரம், பூமியில் இருக்கிற ஜலமெல்லாம் ஒரு இடத்துல போக கிடவுது. ஆதியாகமத்தில் எடுத்து படித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். பூரா எல்லாமே தண்ணியால் தான் நிறைஞ்சிருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணார்? சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். ஜலத்தெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துறாரு. பூமியில் பாருங்கள் 70% தண்ணி தான். அப்போ இன்றைக்கெல்லாம் தண்ணி வற்றி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நிலப்பகுதி கொஞ்சம் தான், 30%. அப்போ பாருங்கள் காரியங்கள் என்ன? சமுத்திரம் இல்லையா? புதிய வானமும் புதிய பூமியும் ஆண்டவர் உண்டாக்கினார். அதுக்கப்புறம் என்னவா? சமுத்திரம் இல்லையா? அது இல்லாமல் போயிருச்சான். யோவானாகிய நான் புதிய எருசலேமை ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக இருந்தது. பிரைடு மாதிரி இருக்குது. ஒரு புருஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மணவாட்டி. அப்படியே பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர்றதை அப்படியே பார்க்குறாரு. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறாரு. கண்டேன். ஆண்டவர் காட்டுறாரு யோவானுக்கு. பார்த்துக்கோ யோவான், இதுதான் யோவான். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் உனக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், உங்களுக்காக நான் சொன்னேன்ல, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குன்னு சொன்ன. பார்த்துக்கோ யோவான், நீ பார்த்துக்கோ. கடைசி நாட்களிலே நடக்க வேண்டியவைகளை தன்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரருக்கு அதை சொன்னதும்
விதமான அந்த காரியங்கள். முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் பாருங்க. சில காரியத்தை மறைச்சு வைக்கிறாரு. 7 இடிகள் பேசுனது என்னன்னு சொல்லலை, முத்திரை போட சொல்லிட்டாரு யோவானை. வேண்டாம் யோவான், நீ முத்திரை போட்டுன்னு சொல்லிட்டாரு. இங்கே கண்ணால் யோவான் பார்க்குறாரு, தனித்து விடப்பட்ட அந்த பத்மு தீவு, தனித்து விடப்பட்ட தீவு, செத்து போயிடுவான் இவன், அவ்வளவுதான் சொல்லி நினச்சாங்க, தனியாக விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதற்கான முகாந்திரங்களை ஏற்படுத்துகிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். நமக்கு தெரியும்படி இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். நான் எவ்வளோ விலையேற பெற்றவங்க நம்ம நினச்சி பாருங்கள். அந்த பரிசுத்த நகரம் அப்படியே இறங்கி வருதா. இதான் பவுல் சொல்லுவார், நம்ம எல்லாம் யாரா, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க, மணவாட்டிகள். நம்ம மணவாட்டிகளாய் நம்ம இருக்கிறோம். சபை அந்த மணவாட்டி என்கிற அந்தஸ்தை பெறக்கூடிய நேரம். எந்த நேரம்? அவர்களெல்லாம் சபை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டம் மணவாட்டி என்கிற அந்தஸ்து அடுத்தது பெறணும். நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் எப்போ பெறுகிறது? ரகசிய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படும் போது, கர்த்தருக்குள்ள மறிக்கும் போது, மீட்பு அடையும் போது, மணவாட்டிகளாய் எதிர்கொண்டு போக புறப்பட்ட அந்த மணவாட்டிகளாய் மணவாட்டி என்கிற அந்தஸ்தை பெறுகிறது. அந்த புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல அந்த பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. அதுதான் பரம எருசலேம். பரம எருசலேம் சில நேரங்களில் ஆவிக்குரியவர்களுக்கு அதிகமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் இந்த டினாமினேஷன் சபையில் சில பாடல்கள் இருக்கும் பாருங்கள், ஞான பாடல்கள், கீர்த்தனை பாடல்கள், இதெல்லாம் நம்ம சில ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்னா, கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் புத்தி சொல்லுங்கள். அன்றைய நாட்களிலே பரிசுத்தவான்கள் ஜெபித்து எழுதுனதுதான் பாமாலைகள், ஞான பாடல்கள் என்பது. அதில் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் உண்டு. எருசலேம் என் ஆலயம், ஆசித்த வீடதே, நான் அதை கண்டு பாக்கியம் கண்டடைவேன் என்று மரித்த அந்த வீட்டில் பாடுவாங்க. ஒருவேளை அவங்க அந்த மரித்த அந்த காரியங்களை பாடுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டை நம்ம பாடணும். எருசலேம் என் ஆலயம், நான் ஆசித்த வீடதே. அருமையான பாடல்கள், அருமையான காரியங்கள். அப்போ அது நம்ம ஆசித்த வீடு அதுதான். அப்போ அவங்க எதுக்கு அந்த பாட்டை பாடுறாங்க? அவங்க மறிச்சு போனவங்க அங்கே போயிடுவாங்க, அதனுடைய அழகை நினச்சி இங்கே கீழே இருக்கிறவங்க பாடுறாங்க. அவங்க பாடுறத போல பாடுறாங்க. அதுதான் ஒரு இன்றைய நாட்களே அது ஒரு சடங்காச்சாரமாக மாறிடுச்சு. நான் உண்மை என்னென்னா, இவங்க சந்தோஷப்பட்டு அவங்களுக்காக இதை பாடுறாங்க. அவங்க போய் அங்கே பாட்டு பாடுறதை இவங்க ஃபீல் பண்ணி அவங்க பாடுற மாதிரி ஒரு காரியம்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் பார்வைக்கு அருமையானதான். அப்போ பாருங்கள், என்ன காரியங்களெல்லாம் நடக்குது அப்படின்னு. சில நேரத்தில் இந்த பாட்டெல்லாம் பாடாதீங்க, இதெல்லாம் துக்க வீட்டில் பாடுற பாட்டு, அப்படியெல்லாம் இல்லை. தினமும் நம்ம பாடணும். அந்த பரலோகத்தை எண்ணி எண்ணி தினமும் நம்ம இந்த காரியங்களை பாடணும், இந்த பாட்டுகளை நம்ம பாடணும். ஆமாம், பரம எருசலேம் இறங்கி வருது. பார்க்குறாரு, அது எப்படி இருக்குதான், ரெடியாக இருக்குதான், ஆயத்தமாக இருக்குதான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்ப்பா, எல்லாமே நான் ரெடி ஆகிட்டேன். யோவானே நீ பாரு, யோவான் நான் எல்லாம் ரெடியாக்கி வச்சுருக்கேன். யோவான் ஆயத்தமாக இருக்குது, இறங்கி வர கண்டேன், அது அலங்கரிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்காக ஸ்தலம் ஆயத்தமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆயத்தமாக இருந்தால் தானே உள்ளே வர முடியும். அங்கே இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லணும். அந்த ரகசிய வருகை முடிஞ்சோன்னா மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் சந்திப்பாங்களே இயேசு கிறிஸ்துவ, அந்த இடத்துல கல்யாண விருந்து நடக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க பரிசுத்தவானும் பாக்கியவானும் என்று எழுது. அப்போ இந்த காரியத்திலலாம் பங்கு கொள்ளணுமா? அந்த இடத்துல ஆண்டவர் ஊமைகளாக சொல்லி கொண்டு போவார். அநேகர் ஆண்டவர் இன்வைட் பண்ணுவார், ஆனால் வரல. எஜமானி இன்வைட் பண்ணும்போது அவங்களாம் வரல. ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, வழி அருகே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க, சும்மா நிற்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க, வேறு சிலரை கூட்டிகிட்டு வாங்க. விருந்து சாலை நிறைந்தது, அந்த கல்யாண வீடு நிறைந்தது, அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அதுலேயும் ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் இருக்கிறவன் ஆண்டவர் புறம்பாக்கி போடுகிறார். அப்போ இது எதை குறிக்கிறது? ஆயத்தமாக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க இடம். ஆயத்தமாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நிறைய காரியத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு காரியம், நம்ம ரெடியாகணும். எவர் ரெடியாக இருக்கணும்? சபை எப்போவுமே ரெடியாக இருக்கணும். எப்போ வேணால் ரகசிய வருகை வரலாம், ஆண்டவர் எப்போ வேணால் நம்மளை கூப்பிட வரலாம். இந்த எச்சரிக்கை உணர்வு அலர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். விழித்திருங்கள் அப்படின்னா சும்மா கண்ணை முழிச்சிட்டு நம்ம தூங்காமல் இருக்கிறது இல்லை. ஆமாம், தூங்காமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம இருதயத்தில் ஒரு அலர்ட். என் இருதயம் நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிறேன், நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். மணவாட்டி பாடுவா, மணவாட்டி உன்னத பாட்டில் பாடுவா, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. நித்திரை வரும், உடல் சோர்வு, பலவீனங்கள், அது வேற. மாமிசத்தின் நித்திரை குறிக்கல. இருதயம் ஆயத்தமாக இருக்கணும், எப்போவுமே ரெடியாக இருக்கணும். எப்போ வேணால் கூப்பிடுவார். ஆமாம், படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கூப்பிடுவார். இந்த உலகம் பாருங்கள், ஒரு இடத்துல நம்மளுக்கு பகலாக இருக்கும்போது ஒரு இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கும்,
இரவாக இருக்கும். அந்த பூமியோட அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அது வந்து மறைக்கப்படும்போது அந்த இருளாக இருக்கிற இடத்துல இரவு. இந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அப்போ பாருங்க, ரகசிய வருகை நடக்கும்போது ஒரு இடத்துல இரவு, ஒரு இடத்துல பகல். வசனம் சொல்லுது 2 பேர் படுத்திருப்பாங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இதுதான் நடக்குது. அப்போ நித்திரை பண்ணினாலும் என்ன நடக்கும்? இறுதி அலர்ட்டாக இருக்கிறவங்கள ஆண்டவர் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வார். அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படணும். சபை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அங்கே பரம எருசலேம் ஆயத்தமாக இருக்குது. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அது மிக ஆயத்தமாக இருக்குது. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கேட்குறார், நீ ஆயத்தமா? நீ ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா? சபையே, நீ ஆயத்தமாக இருக்கியா? உன்னிடத்துல பாவங்கள் இருக்குதா? கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை அந்தோ பரிதாபமாக இருக்கும். நம்ம எதையும் தெரியாமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னா அது மகா கொடிதாக இருக்கும். அப்போ இன்னும் நம்மளுடைய இருதயங்கள் சார்பாக நம்ம கேட்ட வசனங்கள், காரியங்கள் பாருங்கள், நம்ம இருதயத்துக்குள்ளே அப்படியே நிறைஞ்சு இருக்கும். அந்த இடத்துல நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? எல்லா காரியமும் பாருங்கள், வேதம் இருக்காது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரும் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார் அந்த இடத்துல. அப்போ இருக்கிறது விசுவாசம் மட்டும்தான். கிருபை அப்படிங்கிறத விட நம்ம வந்து சொல்லணும்னா அந்த இடத்துல இருக்கிறது விசுவாசம் மாத்திரம்தான். கிருபையின் வாசல் அடைக்கப்படும். பாருங்க, நம்முடைய அந்த காலங்கள் பிரிக்கப்படுகிறது. முதலாவது என்ன காலம்? இந்த ஆதாம் ஏவாள் இந்த உலகத்துல இருந்து நோவா வரைக்கும் என்ன காலம்னா மனசாட்சியின் பிரமாணம். அந்த இடத்துல அவங்களுக்கு பிரமாணங்களே இல்லை, கட்டளைகளே இல்லை. அப்போ அவங்க மனசாட்சி பிரமாணத்தில் அவங்க வாழ்ந்தாங்க. அடுத்தது நோவாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாய பிரமாணம், நியாயத்தின் பிரமாணம். மோசையை கொண்டு ஆண்டவர் எழுதி கொடுப்பாரு. அந்த நோவாவோட ஜென்ரேஷன் அந்த காரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த மோசையினுடைய காலம் அந்த சைடு. இப்போ இயேசு கிறிஸ்து வரைக்குமே நியாயப்பிரமாணம், ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக ஆண்டவர் வருகிறார், பலியாக ஆண்டவர் வருகிறார். அடுத்தது தான் கிருபையின் பிரமாணம். கிருபைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். கிருபையின் பிரமாணம், மனசாட்சி பிரமாணம் முடிச்சு, நியாயப்பிரமாணம் முடிச்சு, கிருபையின் பிரமாணம், புது உடன்படிக்கையின் பிரமாணம், இதில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இது முடித்தோன்னே உபத்திரவத்தின் காலத்தில் அது முடியுது. அது உபத்திரவம் அந்த காலத்தில் விசுவாசம் மாத்திரம்தான். அப்போ நம்ம வந்து இரத்த சாட்சிகளாக மறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான காரியம். அதனால ஆயத்தம் வேணும். சபை எப்போவுமே ரெடியாக இருக்கணும். எப்போவுமே ஆயத்தம் என்பது காணப்படணும். அடுத்தது பாருங்க, 3வது வசனத்தில், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷர்கள் மத்தியிலே. இந்த வசனம் ரொம்ப ரகசியமான வசனம், கவனிங்க. அதிகமான பொருளுள்ள ஒரு வசனம், அதிகமான மறைபொருள்கள் உள்ள வசனம். அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். இந்த இடத்துல ஆண்டவருடைய ஒரு வைராக்கியம் அந்த இடத்துல காணப்படுகிறது பாருங்க. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இந்த 3வது வசனத்துக்கும் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்திற்கு தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆதியில் எப்படி படைச்சாரு? அவர்கள் அப்படியே பூமியில அந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் அப்படியே பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டு ஆண்டவரோடு கூட வாழ்கிற அந்த அனுபவம், அதுதான் அவருக்கு பிடிச்சது. அவர் தான் அப்படிதான் டிசைன் பண்ணார். ஆண்டவருடைய அந்த காரியங்கள் அப்படிதான். ஆனால் பின்னாடி இந்த காரியங்கள் நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். அனந்த ஞானம் உள்ள தேவன். ஆனால் அவருடைய பர்பஸ் என்ன? என்னோடு கூட இருக்கணும். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு உறவாடி. இதுக்கு தான் சத்துரு இருந்த இடத்துல அவனை தள்ளிட்டு ஆண்டவர் மனுஷனை படைக்கிறாரு. தேவதூதர்களும் சற்று சிறியவனாய் நம்மை படைத்து. ஏன் அப்படின்னா தேவதூதர்களுக்கு மீட்பு கிடையாது. அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா அவ்வளவுதான், உடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட், நியாயந்தீர்ப்பு தான். நமக்கு அப்படி இல்லை. சிட்சிக்கப்பட்டு நம்மளுக்கு ரட்சிப்பை தராரு. நம்மளுக்கு என் டைம், அந்த கண்ணு மூடுற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு அந்த காரியங்கள் இருக்கிறது என் டைம். ஆனால் அவ்வளோ துணிகரத்தின் எல்லைகளுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. மனம் திரும்பி இன்றைக்கே ரச்சனையினால் என்ற ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வந்துடணும். அப்போ பாருங்க, ஆண்டவர் விரும்பின அந்த காரியம் இந்த இடத்துல அவர் அதை கொண்டு வராரு பாருங்க. இது ஆண்டவர் மனுஷனை விட்டு மனுஷனும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரிவு, சாத்தான் பிரிக்கிறான், அந்த சத்துரு பிரிக்கிறான். அடுத்தது இடையில பாலமா இயேசு கிறிஸ்து வராரு. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு அந்த பாலத்தை ஏற்படுத்துறாரு. வழியும் சத்தியமும் ஜீவனுமா வராரு. இந்த காரியங்கள் நடக்குது. மீட்டுக்கொள்றாரு, தம்முடையவர்களை மீட்டுக்கொள்றாரு. அந்த கடைசியா பெர்மனண்டா அப்படியே எல்லாத்தையும் நான் இருக்கிற ஸ்தலத்துல உங்களையும் நான் கூட்டு போயிடுவேன்.
போயிடுவேன். யோவானில் சொல்லுவார், ஆமாம் நான் இருக்கிற ஸ்தலத்தில் உங்களை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு வாழ்வதற்கு அல்ல படைத்தது. ஆண்டவர் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் அவர் கூட இருக்கிறதுக்கு தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அந்த காரியம் அங்கே நடக்கும் பாருங்க. எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு எத்தனை காரியங்கள் நடக்குது பாருங்க. இது ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து உயிர்த்து 3ஆம் நாள் எழுந்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருந்து வழியா ரட்சிப்பா மாறி நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்து ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் அந்த திரையின் வழியாய் மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன்னோடி இருக்கிறார் பாருங்க. அந்த திரைக்குள்ள நம்மளும் போய் இந்த காரியத்தை அப்படியே செய்து முடித்து கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இவங்க என்றென்றைக்கு வாசமாக இருப்பாங்க, என்றென்றைக்கு எங்களோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் அந்த பரிசுத்த எருசலேம் பரம எருசலேம்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அந்த காரியத்தை என் சனத்துக்காக நான் ஏற்படுத்தி வச்சேன், இதுதான் எனக்கு பிடிச்சது, இதுதான் என் பிள்ளைகளை இங்கே தான் கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினச்சேன், இப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தை இவர்களுக்காக ஏற்படுத்தினேன். அதுதான் வசனம். தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல பரம எருசலேம் எப்படி இருக்குதான், தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. நம்மளாம் யாரு? கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்காக கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறவங்க மாத்திரம்தான் அதுக்குள்ளே போக முடியும். ஆமாம், அருவருப்பு, தீட்டு, பொய்யை நடப்பிக்கிற காரியம் எதுவும் அதுக்குள்ளே இருக்காது. அதுக்குள்ளே பாவம் செய்கிறவங்க இல்லை, அதுக்குள்ளே பாவத்தின் சாயல் இல்லை, பாவத்தின் அந்த வித்து அதுக்குள்ளே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், சத்ரு அது முழுவதுமாக அவன் பிசாசு தள்ளப்பட்டான். அவனோடு கூட இருக்கிறவங்க, அவனுடைய கிரியைகளை செய்கிறவங்க எல்லாரும் எங்கே தள்ளப்பட்டாங்க? நரகத்தில் அக்னி கடலை தள்ளப்பட்டாங்க. இங்கே யோவான் பார்க்கும்போது நம்ம வாசம் பண்ண போகிற அந்த காரியம் அப்படியே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரிசுத்தவான்கள் இந்த காரியத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இந்த காரியத்தை அப்படியே கூர்ந்து பார்க்குறாங்க. யோவானுக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அப்படியே இறங்கி வருகிறது அந்த பரிசுத்த நகரம் பரம எருசலேம் இறங்கி வருகிறது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆமாம், ரொம்ப மிக பயங்கரமாக இருக்கும். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்தவர்கள் தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி ஒரு கஷ்டம் இல்லை, இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து போயினே என்று விளம்பினது. அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த நாளுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சில காரியங்கள் நடக்கணும், சில காரியங்கள் நடந்து முடியணும். ரகசிய வருகை நடந்து முடிஞ்சு அந்த 7 வருடத்தின் அந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி நடந்து முடிஞ்சு முடிவில் அர்மகெதோன் யுத்தம் முடிஞ்சு 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு எத்தனை காரியம் சகலமும் ஒழுங்கும் கிரமமான ஆண்டவர் அருமையாக திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கல்யாண விருந்து நடக்க போகுது, அதில் பங்கு கொள்றவங்க பாக்கியவான்கள் எவ்வளோ காரியத்தை வச்சிருக்கிறார். இந்த மகிமைகளை உணராமல், இந்த காரியங்களை உணராமல் சில நேரங்களிலே சத்துரு கண்களை குருடாக்கி மாயைகளை பார்க்க வச்சுட்ருக்கிறான் பாருங்க. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு தப்புவியும் என்று சங்கீதக்காரனுடைய ஒரு ஜெபம். இன்னைக்கு உலகம் மாயையை பேசிக்கொண்டிருக்கிறது. எங்கேயும் மாயை, எல்லா பக்கமும் மாயை. பிரசங்கி சொல்லுகிறான், மாயை மாயை எல்லாம் மாயை. ஆனால் உலகம் இன்னைக்கு மாயைகளை பேசிக்கொண்டிருக்கிறது. பெருசாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க மாயைகளை. இந்த உலகத்தில் பாருங்க, உண்மையான நல்ல காரியங்களை பேசுகிறாங்களா? இன்னைக்கு கையில் இருக்கிற செல்ஃபோனை வச்சுட்டு எவ்வளோ தேவையில்லாத காரியங்கள், எத்தனை தேவையற்ற காரியங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, பிரயோஜனமாக இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். பிரயோஜனமாக இருக்கிறது என்ன, உனக்கு எது தேவை, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிரயோஜனம், அதை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரயோஜனமாக இருக்கிற காரியங்களை, நம்மளுக்கு எது முக்கியமோ எது தேவையோ அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. சில நேரங்களில் இந்த காரியத்தை நம்ம பார்க்கறதில்ல, சில நேரத்தில் இந்த காரியங்களை நம்ம உணர்றதில்ல. இப்படியாக நம்ம இருந்துடுறோம் பிரியமானவர்களே. அப்போ பாருங்க, காரியம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இனி எதுவுமே கிடையாது. இனி துக்கம், மரணம், அலறுதல் எதுவுமே கிடையாது. அந்த காரியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஆண்டவர் அவங்கள ஏற்படுத்தி வச்சது. இந்த ஆனந்த பாக்கியத்துக்குள்ளே தான் அவங்க வரணும்னு ஆண்டவர் விரும்பினது. ஆமாம், அந்த ஏதேன் தோட்டத்தில் அழகாக அவர்களை மகிமையினால் மூடி அழகாக வச்சுருந்தாரு. அந்த காரியத்தை பிசாசு தடுக்கணும்னு நினச்சான், அவன் உள்ளுக்குள்ளே சூறையாடணும்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் விடுவாரா? அவர் எப்பொழுதுமே ஜெயம் கொள்கிறவர். தங்களுடைய பிள்ளைகளை இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த காரியத்திற்குள்ளே நம்மளை கூட்டிக் கொண்டு போகிறார். அந்த
பரம எருசலேம் இறங்கி வருகிறது. அந்த பரம எருசலேம் இறங்கி வருகிறது. எருசலேம் என் ஆலயம், நான் ஆசித்த வீடு அதே. அல்லேலூயா. அந்த பரம எருசலேம் இன்ப காணான், அதற்கு நேராக நம்ம போய்க்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிந்தை அதுக்கு நேராக காணப்படணும். ஏதோ இறப்பு வீட்டில் பாடுவதெல்லாம் அந்த பாட்டு ஒவ்வொரு நாளும், ஓ என்னுடைய வாசஸ்தலம் பரம எருசலேம், அதுக்குள்ளே நான் போகணும் என்கிற அந்த சிந்தை நமக்கு காணப்படணும். பாருங்க 5வது வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். புதுசா மாத்திரவரு எகோவா ஒசேனோ, சர்வ சிருஷ்டிகர், புதிதாக்குகிற தேவன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது, யோவானை எழுதிக்கோ, இது சத்தியம், இது உண்மை, நான் சத்தியமானவர், நான் சொல்றது உண்மை, யோவானை நீ எழுதிக்கோ. யோவான் எழுதுறாரு. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, முடிஞ்சது, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னாதே வார்த்தை, நான் ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதிகளை கொடுப்பேன். யாக்கோபு கிணறுன்னு சொல்றா சமாரியா ஸ்திரீ. யாக்கோபை பார்க்கல நீங்க பெரியவங்களா? அவருடைய பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் இதில் குடிச்சதே. ஆமா, நான் பெரியவர் தான், உன்னுடனே பேசுகிற நான் தான் அவர். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை ஒருத்தன் குடிச்சா தாகம் உண்டாகாது. சில நேரத்தில் பெரிய பெரிய ரெவலேஷனை அசால்ட்டா அப்படியே மனுஷர்களிடத்துல, அதுவும் பாருங்க சமாரிய பெண்கிட்ட, அவர் ஒரு பாவத்தில் இருந்த ஸ்திரீ, அவகிட்ட சொல்லி, ஏன்னா அந்த இடத்துல சொல்ல வேண்டியது அவசியம். தேவகுமாரன் வாயை திறந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தேவையான வார்த்தை வரும். இன்றைக்கு அப்படிதான் நம்மை கொண்டு பேச வைப்பார், அநேக இடங்களை பேச வைப்பார். அன்றைக்கும் அப்படிதான் நடக்கும். அந்த ரகசிய வருகையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிலர் உலகத்துல இருப்பாங்க பாருங்க, பேச வேண்டியது இன்னதென்று நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதிகாரிகளிடத்துல ஒப்புவிப்பாங்க, ராஜாக்களிடத்துல ஒப்புவிப்பாங்க, இந்த காரியம் நடக்கும். தேவகுமாரன் வாயை திறந்தாருன்னா அந்த வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா பிழைப்பான், மனுஷன் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால பிழைப்பான். தேவகுமாரன் ஒன்று சொல்லிட்டாருன்னா பிழைப்பான். அவர் வாயிலிருந்து வர வார்த்தையில ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. இதோ இந்த வார்த்தையான தேவன், இந்த வார்த்தையை படிக்க படிக்க ஜீவன். அதனால தான் வேதத்தை படிக்க படிக்க ஜீவன் நமக்கு வருது, சந்தோஷம் வருது, நம்மளுக்கு உயிர் மீட்சி வருது, ஒரு மறுரூபம் கிடைக்குது. பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாக கொடுக்குறேன்ப்பா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு நாமளும் அப்படி தான் இலவசமாக கொடுக்கணும், ஆண்டருடைய வசனங்களை கொடுக்கணும், வார்த்தைகளை கொடுக்கணும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறத வெளிப்படுத்தி சொல்லணும். ஆமாம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவனின் குமாரனாயிருப்பான். இப்போ இந்த இடத்துல என்ன, குமாரன் அப்படிங்கிற அந்தஸ்தை நம்ம பெறோம். ஆமாம், தேவனுக்கு குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். நம்ம என்ன ஆகிறோமா, நான் அவர்கள் தேவன், அவன் என் குமாரன். ஆண்டவர் குமாரர்களா மாற்றுவார், நம்மை மாற்றுவார். ஜெயங்கொள்ளணும். ஆனால் காரியம் என்ன? ஜெயங்கொள்ளணும், ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தின் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை ஜெயிக்கணும். இந்த உலகம் நமக்கு அற்பமாக இருக்கணும், இந்த உலகத்தின் காரியங்கள் குப்பையாக இருக்கணும், இந்த உலகம் தூசியாக இருக்கணும், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பெருசாக எஃபர்ட் போட்டு அது பின்னாடி ஓடுறது இருக்கக்கூடாது. முதலாவது தேவ ராஜ்யம், அவருடைய காரியம், சிந்தை அப்படி மாறணும். ஆண்டவர் அப்படியே எடுத்துட்டு போவார் பாருங்க. அதுதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக மாறட்டும் அப்படின்னு. அது என்னன்னா, சில நேரங்களில் நம்ம அப்படியே பரிசுத்தத்துக்குள்ளே உள்ளே வரும்போது சில நேரத்தில் கொஞ்சம் காரியங்கள் இருக்கும். நம்ம உள்ளே போக 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 நம்மளுடைய அந்த சிந்தை மாறும், மகிமை மாறும். ஆண்டு அந்த மகிமையை கொடுத்து 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 வரும்போது அப்படியே இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம எதெல்லாம் நம்ம பெருசாக வேணும்னு சொல்லி அதுக்காகலாம் ஜெபம் பண்ணி நம்ம ஓடணுமோ, அப்படியே அந்த மகிமைக்குள்ளே போக போக அந்த மகிமை நிறைக்க நிறைக்க பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே உள்ள என்ட்ராய் உள்ளே போக 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 அற்பமாக தெரியும். இதுதானா, இதுக்கு தான் இவ்வளோ நான் பண்ணேனா, இருக்கட்டும், கொடுத்துட்டாரு, அசால்ட்டாக கொடுப்பாரு, ஈஸியாக கொடுப்பாரு, பெருசாலாம் தெரியாது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம். போக போக மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக, அப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படணும். அப்பதான் அந்த மகிமையின் ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். சும்மாலாம் போயிட முடியாது. உலகத்தின் ஆசைகளை, உலகத்தின் அசுத்தங்களை, உலகத்தின் காரியங்களை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனமே சொல்லுகிறது, பயப்படுறவங்க உள்ள போக மாட்டாங்க. பயம் என்பது பிசாசுக்கு பயந்து கொண்டு, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பயந்து கொண்டு, மனுஷருக்கு பயந்து கொண்டு, இந்த பயம் அப்படிங்கிறது இதை நம்ம தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் பயப்படுகிற காரியங்கள் அப்படின்னு பயப்படுறவங்க எல்லாருமே போவாங்களா? தைரியமாக இருக்கணும். அப்படின்னு என்னென்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. அந்த காரியம் நமக்கு வேணும். இந்த வசனத்தை பார்த்து விட்டு அப்படியே நம்ம வாலிபர் கூட்டத்துக்குள்ள நம்ம போகலாம். இந்த வசனத்தோடு நம்ம முடிக்கலாம். நாளைய தினத்தில் கண்டினியூ பண்ணலாம்.
பாருங்க, பயம் அப்படின்னா பரிசுத்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது வேணும். ஆனால் தேவையற்ற காரியங்களுக்கு பயப்படுறது, பிசாசுக்கு பயப்படுறது, பிசாசுக்கு பயப்படுறது இல்லை. தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாக இருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பயப்படுறவங்க அவிசுவாசிகள், ஆண்டருடைய அந்த காரியத்தை நம்பாம அவிசுவாசமாக இருக்கிறது, ஆமாம் விசுவாசிக்காமல் இருக்கிறது. அடுத்தது அருவருப்பான காரியத்தை செய்கிறவங்க அருவருப்பானவங்க, கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இவங்களாம் பங்கடைவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இந்த காரியங்கள் இல்லாத நம்மை அவர் தம்முடைய மகிமையிலே வைத்துக் கொள்வார், அந்த பரம எருசலேமுக்குள் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல் அது இறங்கி வரும், நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரம எருசலேம் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், யார் அதுக்குள்ளே போவாங்க, அதனுடைய அந்த காரியம் எப்படி இருக்கும், அந்த காரியத்தை மறுபடியும் நாளைய தினத்தில் அதிகாலை ஜெபத்தில் நம்ம தியானிக்கலாம். அப்படியே நம்ம ஜெப நிலையிலே ஜெபித்து அப்படியே நம்ம கடந்து செல்வோம். அப்படியே நம்ம வாலிபர் கூட்டத்துக்குள்ளே அப்படியே நம்ம கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இந்த வெளிப்பாடுகளை கொடுத்தீரே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இந்த பரம எருசலேமை குறித்ததான ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதே. நாளைய தினத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். நாளைய தினத்தில் இன்னும் அந்த பரம எருசலேமுக்குள்ளே என்ன இருக்குது, யாரெல்லாம் போவாங்க, அதுக்குள்ளே எப்படி இருக்கும், என்ன நடக்கும், அங்கே என்ன இருக்குது என்கிற அந்த காரியத்தை நாளைய தினத்தில் பரிசுத்த ஆவியானவர்களுக்கு விளக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காரியம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கே, இந்த காரியம் இந்த காலை வேளையில் எங்கள் இருதயம் குதூகலம் அடையுதே. புதிய வானம் புதிய பூமி சகலத்தையும் புதிதாக மாற்றி புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் அந்த பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வர காட்டிய யோவானுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி எங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தானே ஆண்டவரே இதை வெளிப்படுத்தினீங்களே, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும் ஆண்டவரே. தீட்டு அநியாயம் பொய்யை நடப்பிக்கிற காரியம் எங்ககிட்ட இருக்கக்கூடாது, அருவருப்பு வரக்கூடாது எங்ககிட்ட ஆண்டவரை. விக்கிரக ஆராதனை பொருளாசை எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரை. பரிசுத்த வாழ்க்கை வாழணும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு ஆண்டவரை முக்கியமாக இருக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு பெருசாக இருக்கணும். நாங்கள் அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஹல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்பே. தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே.